ஹாய் வியூவர்ஸ், இது உங்களுக்கு சென்னை டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம சென்னை டாக்கீஸில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ரொம்பவே சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஒரு வீடு. அதாவது முகலாயர் பேரரசு ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, அதே வழியில் தன் மனைவிக்காக ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு பள்ளி படிப்பை மட்டுமே முடித்த மிஸ்டர் கனகவேல் பார்த்திங்கன்னா அவங்க மனைவிக்காக ஒரு பெரிய ஒரு அரண்மனை கோட்டையே வந்து கட்டியிருக்காரு. அதாவது நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் கோட்டைக்குப்பம்ன்ற கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு கோட்டை. இது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அந்த கோட்டையை பற்றி நம்ம உள்ளே போய் என்னென்னு விசாரித்து அவர்கிட்ட கேட்கலாம். அந்த வீடை பற்றி நம்ம போய் கேட்கலாம். ஒரு சாதாரண பாமரனும் மிகப்பெரிய ஒரு மன்னரை கற்பனையாக ஒரு கோட்டையை கட்டியிருக்காரு. அந்த வீடை போய் நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வணக்கம் சார், சென்னை டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். என்னுடைய பேர் கனகவேலு. நான் வந்து +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் வந்து புதுமையான விஷயத்தை வந்து அலசி ஆராய்ஞ்சி அதை ரிசர்ச் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து புதுமையாக செய்யணும்னு ஆசைப்படுவேன் சார். அந்த மாதிரி நான் இருக்கும்போது நான் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸ்கூல் படிக்கிறதுல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவேன் சார். நிறைய கண்டுபிடிப்பேன், சயின்ஸ் சம்மந்தமான பொருள்லாம் கண்டுபிடிப்பேன். அப்படி கண்டுபிடிக்கும்போது நான் ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணேன் அந்த கண்டுபிடிப்பை வச்சு. அப்புறமேட்டு வந்து கட்டடத் தொழில் மேலே ஆர்வம் வந்து கட்டடத் தொழில் பண்ணியிருந்தோம் சார். அப்போ எனக்கு மேரேஜ் ஆச்சு. எங்கள் மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்கனாக்கா வந்து எனக்கு நாங்கள் ரெண்டல் தான் வீடு இருந்தோம். அப்போ எங்கள் மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்கனாக்கா எனக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுங்க அப்படின்னாங்க. சரி, ஒன்று கட்டி தரேன், நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. சரி, ஓகேன்னு சொன்னாங்க சார். அவங்க வெயிட் பண்ணாங்க. நான் இதுக்காக வந்து எங்கே பார்த்தாலும் போய் அலைஞ்சி இந்தியா ஃபுல்லாக அலைஞ்சேன் சார். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அலைஞ்சேன். அங்கங்கே சில நுணுக்கங்கள்லாம் பார்த்துட்டு வந்து நான் இந்த வீட்டை வந்து அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டேன். அப்புறமேட்டு என் மிஸ்ஸஸ்கிட்ட வந்து சில ட்ராயிங் வந்து போட்டு காட்டினேன். அவங்க போட்டு காட்டோன்னே இதெல்லாம் வருமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, வரும், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது. சரி, ஓகே, நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க. அப்படி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த இடத்த தேர்வு பண்ணி இந்த பிளாட்டை வாங்கி கட்ட ஆரம்பிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னுடைய ரிலேஷன்ஸு, அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து என்னை பார்த்து கேலிங் கிண்டலும் பண்ணாங்க சார். கேலிங் கிண்டலும் பண்ணும்போது சரி, நான் அதெல்லாம் வந்து காதலே வாங்கிக்கல. ஏன்னா சொல்கிறவங்க எப்படின்னு சொல்லின்னு தான் இருப்பாங்க. அதை வந்து அவங்களாம் திருப்திப்படுத்த முடியாது. இது நம்மளுக்கு தான் தெரியும், அது இன்பில்ட் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியும். சரி, அதனால் நான் வந்து அதில் போய்ட்டு இறங்கி பண்ண ஆரம்பிக்க வந்து பில்டிங் வந்து சூப்பராக வந்தது சார். பில்டிங் சூப்பராக வந்தோடனே யாரெல்லாம் எனக்கு கேலி பண்ணாங்களோ அவங்களாம் திரும்பி வந்தாங்க சார். வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு எனக்கு வாழ்த்திட்டு போனாங்க சார். வாங்க சார், இந்த வீட்டை பற்றி சொல்கிறேன் நான், பாருங்கள். நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே இது பேர் வந்து ஜோதாமால்னு பேர் சார். நம்ம நிற்கிற இடம் வந்து ஜோதாமால்னு பேர். நீங்கள் பார்க்குறீங்களா சார், புத்தர் சிலை. இந்த புத்தர் சிலை வந்து 3D எஃபெக்டில் வந்து பண்ணது சார். இது நீங்கள் எந்த டைரெக்ஷன் போனாலும் உங்களுக்கு திரும்பி பார்ப்பார் சார். இது திரும்பி பார்ப்பார் சார். நீங்கள் எந்த டைரெக்ஷன் எந்த ஆங்கிள் நின்று பார்த்தாலும் அந்த ஃபேஸ் வந்து உங்களை திரும்புவாங்க சார். அப்படியே மேலே பாருங்கள் சார். மேலே பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ராஜாவும் ராணியும் ஃபோட்டோ இருக்காங்க சார். கீழே வந்து ஒரு மிரர் ஒன்று வரும் சார். அந்த மிரரில் வந்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ இடம் வந்து மாறிக்கினே இருக்குது சார். ஒரு ராணி இங்கே வருவாங்க, ஒரு ராணி அங்கே போவாங்க, அப்படியே மாறிக்கினே இருக்குது சார். ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார் இது பார்க்குறதுக்கு. வாங்க சார், அப்படியே அங்கே வாங்க சார். நம்ம இப்போ போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு ஊஞ்சல் பேர் சார். பொண்ணு ஊஞ்சல்னால் சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஊஞ்சல் ஆடிங்க புக்கு படிக்கிற மாதிரி ஒரு டிசைன் சார் இது. இதில் என்னென்னாக்கா வந்து ஆமாம் சார், இதில் என்னென்னாக்கா நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு 2 அடி இருக்கும், 2.5, 2.25, 3 அந்த பில்லர் வந்து ரேஸ் ஆகிக்கினே இருக்கும் சார். எதுக்காக அந்த பில்லர் ரேஸ் ஆகுனாக்கா இந்த கூடை இருக்குல்ல, கூடை ஊஞ்சல் சார். இந்த கூடை ஊஞ்சலில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை பார்த்தினே போயினே இருந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கழுத்தும் திரும்பும், ப்ளஸ் வந்து கண்ணுக்கும் வந்து பயிற்சி கொடுக்கும் சார். கண்ணும் கழுத்தும் பயிற்சி படும் சார் இந்த இடம். ப்ளஸ் வந்து நீங்கள் உட்காந்து புக்கு படிங்க, கண் அசந்து போச்சுன்னு வச்சுன்னா ஒரே ஒரு 2 சுற்றுனியாக போகும் சார். உடனே கண் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் சார். இது வாங்க சார். இது வந்து நைட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் சார். இந்த கதவு பேர் வந்து தொம்ப கதவுன்னு பேர் சார். அந்த காலத்தில் இந்த கதவை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து மொத்தமாக இருக்கும், திருடர்கள்லாம் அதிகமாக உடைக்க முடியாது, அதுக்காக வந்து தொம்ப கதவை யூஸ் பண்ணாங்க சார். இந்த தாப்பா இருக்குல்ல சார், இது பேர் வந்து மணிச்சித்திர தாழ்னு பேர். நீங்கள் வந்து இதில் ராங் கீ இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து பஸர் வரும் சார். நாம் வந்து அலர்ட் ஆகிடலாம் சார். இது வந்து இதில் பஞ்சாப்லேருந்து வாங்கணும் சார். இது வாங்க சார், உள்ளே வாங்க. தூணெல்லாம் அமைச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இதில் வந்து ஒரு கோவில் மாதிரி அமைச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இதில் வந்து இது எப்படி சார்
சார் இதில் வந்து இது தட்டினா எல்லாத்தையும் சத்தம் கேட்கணும்னு சொல்கிறேன். ஆமாம் சார். இது எல்லாமே மியூசிக்கல் பில்லர் சார். மியூசிக்கல் பில்லர்னாக்கா வந்து இதெல்லாம் வந்து இசை வரும் சார். நீங்கள் காதை வச்சு பாருங்கள். காதை வச்சுங்க. இது எதனால் நீங்கள் காதை வைங்க. வைங்க. ஓகே, கேட்குது. வருதுங்களா? கேட்குது. இது சார் எதனால இது வந்து சாதாரண சிமெண்ட் பில்லர் தான் சார். அது உள்ளே வந்து பஞ்சலோகம் வந்து மெட்டீரியல் வச்சு பைப் வச்சுருக்கும் சார். ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். ஒன்று ஒரு ஒளி அலைநீளம் சார். அந்த ஒளி அலைநீளம் வச்சு பைப் வச்சு எல்லாமே இன்டர்னல் கனெக்ஷன் சார். இன்டர்னல் கனெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் எங்கே தட்டினாலும் சவுண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சார். ஒன்று ஒரு வந்து மியூசிக் வரும் சார். ஆமாம் சார். நீங்கள் இங்கே வைங்க, நான் இங்கே தட்டுற பாருங்க. வருதுங்களா? ஓகே சார். அவங்களுக்கு சொல்லுப்பா. இது எப்படி சார்? நான் சொல்கிறேன் சார். இது வந்து ஆஃபீஸ் ரூமு சார். ஆஃபீஸ். ஆமாம். இங்கே நீங்கள் மெதுவாக பேசினாக்கா எந்த விதமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் 3வது மாலை கேட்கும் சார். அந்த காலத்தில் ஒற்றம் தூதுலாம் வரும்ல, அவனுக்கு பிடிச்சி வந்து ரூமில் லாக் பண்ணிட்டோம் சார். ரூம் லாக் பண்ணிட்டோன்னா முதல் நாள் ஸ்ட்ராங்காக இருப்பான், 2வது நாள் மனசோடையும், 3வது எதுக்காக வந்து வளர ஆரம்பித்தோம். இதை ராஜாவுடைய ஆள் மேலே கேட்பான் சார். இவன் தப்பாக பேசினாலும் சீடுவாங்க சார். ஓகே, இப்படி வாங்க சார். இது மேலே வந்து ஒரு ரங்கோலி ஃப்ளவர் தெரியுதுங்களா டாப்பில்? ஆமாம் சார். டாப்பில் ரங்கோலி ஃப்ளவர் சார். இப்படியே வாங்க. உங்கள் காலுங்கீழே பாருங்கள், தெரியும் சார் அந்த பூ. ஆமாம் சார். இப்படி எட்ட வாங்க சார். வாங்க, அப்படியே வாங்க சார். உங்கள் கூடயே ஃபாலோ பண்ணும் சார். எங்கே போனாலும் கூட வரும் சார். வாங்க சார். வருதுங்களா சார்? வருது சார். வாங்க சார். இது இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா சார்? இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் புக்கில் கீழ்ச்சி கொடுத்தேன் நான். நீங்கள் எந்த டைரெக்ஷன் போனாலும் 160 டிகிரி திரும்பும் சார் இது. ஆமாம் சார். நீங்கள் எந்த டைரெக்ஷன் அப்படி கூட போய் பாருங்கள். புத்தர் திரும்பும் திரும்பும் சார். நீங்கள் இப்படி வந்து நின்று சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும். அப்படி புத்தர் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா சார் அது மாதிரி திரும்பும் சார். சரி, இது எதால் சார் அமைச்சிங்க? இது வந்து டைல்ஸு சார். ஆமாம் சார். சார் இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் போகிறோம், மேலே போகிறோம் சார். இந்த ஸ்டேர் கேஸில் வந்து இந்த நடனம் ஆடும் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமாம் சார். அவங்க யாருனாக்கா வந்து ராஜராஜ சோழன் வந்து எப்படி வந்து ஆட்சி ஆண்டார், எப்படி வந்து பில்டிங் கட்டினார், அவருடைய கோயில் முறையெல்லாம் எப்படி இருந்தது, அதை பற்றி பரதநாட்டியம் மூலிமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சார். அது வந்து ஒரு பரதநாட்டிய டீச்சரை வச்சு அது பண்ணது சார். அது இப்போ நாம் இருக்கிறது வந்து முதல் தளம் சார். இது வந்து இது பார்த்தீங்கன்னா முப்பரிகைன்னு பேர் சார். முப்பரிகைனா ராணி வந்து அங்கே நிற்பாங்க சார். அப்போ ராஜாவோ மந்திரி ராணி கிளியராக பார்க்க முடியாது சார். ராணி எல்லாரையும் பார்ப்பாங்க சார். அந்த மாதிரி ஒரு மண்டபம் அது. அது மேலே ஒரு கோல்டு நடுவில் ஒரு ஸ்டோன் ஒன்று இருக்குல்ல சார். அந்த ஸ்டோன் பேர் வந்து கோமேதகம் சார். ரெட் கோமேதகம். அது வந்து டைமண்ட் மாதிரி சார். அது கொஞ்சம் ராசிகளுக்காக அது வச்சுக்கிறோம் சார். அது ஆமாம் சார். வாங்க சார். சார் இதெல்லாம் எங்கே நீங்கள் வாங்குனீங்க? இது எல்லாமே வந்து நாங்களே டிசைன் பண்ணோம் சார். நாங்களே கை ஒர்க் பண்ணோம் சார் எல்லாம். அப்படிங்களா? ஆமாம் சார். இதெல்லாம் வாங்கினது கிடையாது, கை ஒர்க்கு. சில இந்த ரெடிமேட் இந்த கத்திலாம் இருக்குல்ல சார், அது மட்டும் தான் வாங்கணும் சார். சரி சார். இந்த இடம் வந்து லைப்ரரி சார். புக் செல்ஃப் வரும். இங்கே உட்காந்து புக்கு படிக்கிறது சார். இங்கே ஆமாம் சார், புக்கு படிக்கிறது சார். வாங்க சார். இந்த ஓவியம் இதை சொல்லுங்கள் சார். இது 1 இயருக்கு முன்னாடி பத்மாவதினு ஒரு படம் வந்ததில்ல சார். அதோடைய கற்பனை ஓவியம் சார். இது நீங்கள் வந்து இப்போ மோனோலிஸில் வந்து கண்ணு திரும்பணும் சார். இதில் வந்து ஃபேஸே திரும்பணும். நீங்கள் எந்த டைரெக்ஷன் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி இது வடிவமைச்சிக்கணும் சார். வாங்க சார். இந்த காட்டில் என்ன ஸ்பெஷல்னாக்கா, இந்த காட்டில் நீங்கள் படுத்தீங்கன்னு வச்சிங்களேன் சார், 20-25 மினிட்ஸில் வந்து டீப் ஸ்லீப் போய்டும் சார். உங்களுக்கு நீங்கள் என்ன தான் வந்து பிரச்சனை டென்ஷன் எதாக இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் டீப் ஸ்லீப் போய்டும் சார். உங்களுடைய நீங்கள் படுத்த உடனே உங்களை வந்து தாளாட்டுது சார். இந்த குழந்தைங்களாம் தாளாட்டுதுல்ல, அந்த மாதிரி ஷேக்கிங் இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கே படுத்துட்டு மேலே வந்து கண்ணாடி மிரர் வச்சுருக்கோம் சார். இதை படுத்துட்டு இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய உருவம் அது வந்து தனித்தனி கண்ணாடி, ஆனால் அவங்களை வந்து ஒரே உருவமாக காட்டும் சார். அது ஒரே உருவமாக காட்டும். தனித்தனி கண்ணாடி பெரும்பாலும் கண்ணாடி தனித்தனியாக இருந்ததுன்னா தனித்தனி உருவம் தெரியுங்களே, இல்லை அது மாதிரி தெரியாது. ஏன்னா 0.000% வந்து கிளியரில் கரெக்டாக வச்சுக்கோங்க சார். அது அதனால் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் படுத்து பாருங்கள். கட்டும் என்ன பாருங்க. அப்படியே சாஞ்சி பாருங்க. சாஞ்சி மேலே பாருங்க. போதும். எல்லாம் ஒரே உருவமாக தான் சார் தெரியுது. தெரியுதுங்களா?
எல்லாம் ஒரே உருவமாக தான் தெரியும். ஆமாம் சார், ஒரே முழு உருவம் தெரியும். ஆமாம் சார். ஏன்னா கண்ணாடி வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கண்ணாடி ஒரே மாதிரி தெரியும். ஒரு கண்ணாடியை உடச்சிட்டாலே இல்லை துண்டாக வச்சாலும் தனித்தனியாக தெரியும் சார். ஆனால் இது தெரியாது, ஒரே உருவம் தெரியும். ஆமாம் சார், ஒரே உருவமாக தெரியும். வாங்க. இப்போ நீங்கள் வந்து 2வது தளத்துக்கு வந்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் கீழே தர பார்க்குறீங்களா சார், இது பேர் வந்து பதஞ்சலி மாடல் பேர் சார். பதஞ்சலி மாடல். நீங்கள் காரைக்குடி செட்டிநாடு வீடெலாம் போனீங்கன்னு வச்சுன்னா இந்த மாதிரி தர தான் போட்டிருப்பாங்க சார். பார்க்குறது வந்து ஒரு கண்ணுக்கு வந்து ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஐக்கு ரொம்ப நல்லது சார். இது பேர் வந்து யாழ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் வரும். இங்கே ஒரு பீகாக் சேர் வரும் சார். நீங்கள் வாசிச்சிங்கன்னா சூப்பர் சவுண்டு வரும் சார். வாங்க இப்போ ஒரு ரூமுக்கு போகலாம். இந்த காட்டு வந்து 5 விதமான மரத்தில் பண்ண சார். சந்தனம், செம்மரம், கடுக்கா, வை, வாகைன்ட்டுது. ஏன்ஷியன்ட் காலத்தில் வந்து அந்த காலத்தில் ராஜாராணி இதில் பட்டு தான் குழந்தை பெற்றுக்குவாங்க சார். ஏன்னா அந்த மூச்சு காற்றை விடும்போது என்சைம் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும் சார். அப்போ வந்து அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் லைஃப் ரொம்ப நாள் இருக்கும் சார். இந்த ஃபேன் இது கொஞ்சம் பவர் லோ வோல்டேஜ் சார், இல்லைன்னா நல்லா ஓடும். நான் போட்டு காட்டுறேன் சார். வாங்க சார், இப்படியே வாங்க. இது பேர் வந்து அத்தானை மண்டபம்னு பேர். அத்தானை மண்டபம்னா வீட்டுக்காரர் ஊருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப்னு பாய் காட்டுற சார். இது இன்னும் பாய் காட்டுற சார். வாங்க சார், கீழே. இது பாத் டப்பு. இது பாத் டப்பு சார். இதில் வந்து தண்ணீர் ஊற்றிட்டு பன்னீர், கழுதப்பால், ரோஜாப்பூ, வெட்டி வேறு ப்ளஸ் வந்து சந்தனம் போட்டு ஜாயின் பண்ணி கப்புள்ஸ் ஜாயின் பண்ணி ஒன்றா குளிக்கிறது சார். ஒரு தடவை குளிச்சுட்டா 1 இயருக்கு வந்து ஜுரமே வராது, டெட் செல்லே வராது சார். எல்லாமே மூலிகைகள் குளிக்குது சார். அந்த காலத்தில் கிளியோபட்ரா ராணி கிளியோபட்ரா அவங்க வந்து இந்த மாதிரி மூலிகை குளிகள் தான் குளித்தாங்க சார். இது இப்போயும் நிறைய பேர் குளிக்க ஆசைப்பட்றாங்க. ஆனால் எங்கே எப்படி பண்ணுறது எது தெரியல. அதனால் இது நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் பண்ணுறோம் சார். இது கேண்டில் இல்லையா? இது வந்து தர்பார் ஹால் சார், ப்ளஸ் வந்து ரிதமெட்டிக் ரூம் சார். வாங்க உட்காரு. நான் பேசுகிறேன் பாருங்க சார். இது வந்து ஒன்லி ஜென்ட்ஸ் வாய்ஸ் தான் சார் வரும், லேடிஸ் வாய்ஸ் வராது. ஏன்னா அந்த காலத்தில் ராஜா பேசும்போது 10,000 மக்கள் 20,000 மக்கள் கிளியராக கேட்பாங்க சார். மைக்கோ ஸ்பீக்கரு எதுவுமே கிடையாது. எப்படி கேட்டாங்கனாக்கா ஆங்கிள். இது வந்து 36 டிகிரி ஆங்கிளில் பண்ணியிருக்கேன் சார். 36 டிகிரி ஆங்கிளில் பண்ணும்போது ராஜா பேசும்போது ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகும் சார். இதே ராணி பேசினாக்கா 42 டிகிரி ஆங்கிள் இருக்கும் சார். 42 டிகிரி ஆங்கிள் ராணி பேசினாக்கா இந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். ஜென்ட்ஸ் பேசினா வராது, ஒன்லி லேடிஸ் பேசினா வரும். ஏன்னா லேடிஸ் வாய்ஸ் வந்து லோ பிச்சு, ஜென்ட்ஸ் வாய்ஸ் வந்து ஹை பிச்சு. ஸோ த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தெரியுது. இது எக்கோனாக்கா வந்து பேசுகிறதே புரியாது, இது கிளியராக புரியும். வாங்க பேசு. சாப்பிட்டீங்களா? எங்கேருந்து வரீங்க? நல்லா இருக்கா வீடு? இந்த ஒளி அலை வந்து போய்கினே இருக்கும், ரொம்ப தூரம் ட்ராவல். இது சுரங்கப்பாதை. இங்கே ஒரு பீரோ ஒன்று வரும் சார். ஃப்யூச்சரில் வரும். இந்த பீரோவை எட்டி பார்த்தீங்கன்னாக்கா முடிவில்லாத ஒரு வழி போகும். இங்கே 3 மான் தலை வரும். அந்த 3 மான் தலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த பீரோ ஆட்டோமேட்டிக்காக நவரும். உள்ளே இறங்கி உள்ளே போனீங்கன்னா இருட்டாக ஒரு ரூம் இருக்கும். அங்கேருந்து படிக்கிட்டு ஏறினா பெரிய ரூம் இருக்குது சார். திடீர்னு திருடங்கடம் யாராவது வந்துட்டாங்கன்னா நகையோ பணமோ கேஷோ வச்சு ஹோல்ஸ் கைட்டு போட்டிங்கன்னா போதும், நேராக போய் லாக்கரில் போய் உட்காந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க, இதை தெரிஞ்சு அவனா இறங்கிட்டானா இறங்கி கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே சென்ஸாக இருக்கும். சென்ஸ் பண்ணும், டக்குன்னு ஜெயிலுக்கு மாதிரி உள்ளே வந்துடும், மாட்டிக்கும். பைக்கில் வந்து அதை உடைக்க முயற்சி பண்ணணும், இல்லை கட் பண்ண முயற்சி பண்ணணும். 2ல் ஏதோ ஒன்று பண்ணும். எது பண்ணாலும் 2 கேஸ் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் கேஸ் 2 ஓப்பன் ஆகிடும். ஒன்று அவன் சுவாசிக்கணும் மயக்கம் கொண்டு வந்துடும். மயக்கம் கொண்டு வந்துடும். நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் மெசேஜ் போகும், நமக்கு ஒரு மெசேஜ் வரும், இன்னொரு ஆளுக்கு ஒரு மெசேஜ் வரும். உள்ள ஒரு ஆள் மாட்டாங்க பிடிச்சிக்கலாம்.
அதே மாதிரி நம்மளை வேணால் அட்டாக் பண்ண வரோம், நம்ம உள்ளே இறங்கி கொஞ்சம் தூரம் போனோம், ஹோல்ஸ் இருக்குது, எட்டி ஒரு உத விட்டால் போதும் ஓப்பன் ஆகிடுது. படுத்தோம்னா நேராக ஸ்விம்மிங் பூல் போயிடலாம், அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து கன்னி மாடுன்னு பேர் சார். கன்னி மாடு வந்து அரசலங்கம் மாதிரிலாம் நான் விஷயம் வெளியே போக மாட்டாங்க சார். இங்கேருந்து தான் ரோட்டை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க சார். எங்கள் ரிலேஷன் பொண்ணு வந்து இங்கே நைட்டில் நின்று இந்த லைட்டை பார்த்தாங்க சார். இது வந்து இப்போ நீங்கள் ரயிலில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினில் போகிறீங்க, நிலையாக நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, பக்கத்து ட்ரெயின் மூவ் ஆனால் என்ன சார் ஆகும், ஒரு ஜர்க்கிங் வரும்ல, நாம் மூவ் ஆகிற ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த ஃபீலிங் வரும் சார். டெல்லியிலேருந்து ஒரு பாப்பா, எங்கள் சொந்தக்கார பாப்பா வந்தாங்க, நின்று பார்த்தாங்க, 100 ரூபா பந்தயம் கட்டினாங்க. நான் 15 நிமிஷம் பார்ப்பேன்ட்டு 7 நிமிஷத்தில் மயக்கம் போட்டு வந்தாங்க சார். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஏன்னா அந்த மயக்கத்தையும் அந்த கிடினஸையும் கொண்டு வரும் சார். சிலவங்க வந்து 7 நிமிஷத்தில் விடுவாங்க, சிலவங்க வந்து 15 நிமிஷம் ஆகும். அவங்க பொறுத்து அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து சார். இது நீங்கள் பார்க்குறீங்களா சார், இந்த ஆர்ச்சி பேர் வந்து ஜஹாங்கீர் ஆர்ச்சின்னு பேர் சார். ஜஹாங்கீர் ஆர்ச்சின்னு முகலாயர் மன்னர்கள் வந்து ஜஹாங்கீர் என்ற ராஜா தான் இதை டிசைன் பண்ணார் சார். ஜஹாங்கீருக்கு பின்னால் தான் அப்புறமேட்டு தான் இந்த டிசைனே வந்து சார். அதுக்கு முன்னாடி இந்த டிசைன்லாம் கிடையாது, அவருக்கு அப்புறமா தான் வந்து இதுவாங்க சார். இந்த ஆர்ச்சி பார்க்குறீங்களா சார், இந்த ஆர்ச்சி அந்த லாஸ்ட் ஆர்ச்சி பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும், பெருசாக தெரியும், பெருசாக தெரியும், பெருசாக தெரியும் சார். ஒரே நேர்கோட்டில் பண்ண சார் இது. ஆனால் சைஸ் வந்து ஒன்று தான் சார். நீங்கள் அப்படியே இங்கேருந்து அங்கே போயிட்டு இதை உள்ட்டா பார்த்தீங்கன்னா இது சின்னதாக தெரியும் சார். மாறி மாறி தெரியும். அது வந்து சின்னதாக இருக்கும், அப்போ இது சின்னதாக இருக்கும் சார். இங்கே வாங்க சார், அப்படி வாங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரை பார்த்தீங்கன்னாக்கா 2 ஹோல்ஸ் தான் தெரியும், 2 ஹோல்ஸ் கோயின்ஸ் ஆகாது சார். கரெக்ட் டைட் கட் டிஸ்டன்ஸ் பார்த்தா 2 தான் தெரியும் சார். கரெக்டாக தெரியுது சார். ஃபுல் இன் ஃபுல்லு ஜாமெட்ரிக்கலில் பண்ணேன் சார். இங்கே சென்டரில் என்ன பண்ணேன் சார், இங்கேருந்து கரெக்டாக 2 தான் பிசுரே இருக்காங்க. கரெக்டான ஹைட்டில் பார்த்தா 2 தான் தெரியும் சார். இது ஃபுல் இன் ஃபுல் ஜாமெட்ரிக்கலில் பண்ணேன் சார். இது வந்து டஃப்லான் கிளாஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்குது. இது ஏதோ குழந்தைக்கு வந்து ஏதோ கல்லை போட்டு குழந்தை தட்டினாலும் வந்து உடையாது சார். இது வந்து ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா, இதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக மூலிகை வந்து கலப்போம் சார். மூலிகைனாக்கா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 விதமான கூட்டு மூலிகை சார். எப்படின்னாக்கா எல்லாமே பட்டைங்க சார். ஓதியம் பட்டை, வேப்பம் பட்டை, ஆலம் பட்டை, கருவேலம் பட்டை, எல்லா பட்டையும் வந்து கொதிக்க வெட்டி வேறு எல்லாம் கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட 100 லிட்டர் தண்ணி வந்து 50 லிட்டர் தண்ணியாக கொதிக்க வச்சு இதை வந்து சேர்ப்போம் சார். அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து இந்த மாதிரி வந்து மூலிகைகள் குளிச்சாங்க சார். அவங்க எப்படி குளிச்சாங்கன்னா ஒரு தொட்டி கட்டி, தொட்டியில் வந்து மேலே நீங்கள் தொட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொட்டி மாதிரி கட்டி கருங்கல் தொட்டி கட்டி கருங்கல் தொட்டி தான் குளிச்சாங்க சார். இதை வந்து நாங்கள் பெருசாக நிறைய பேர் குளிக்கணுன்றதுக்காக வந்து இதில் பெரிய லெவலில் இதில் குளிச்சிருக்கீங்களா? நாங்கள் குளிச்சுருவோம் சார். எல்லோரும் குளிச்சுக்கிறோம். எல்லோரும் என் பிள்ளைங்க எல்லாமே குளிச்சுருக்காங்க. நல்லா இருக்கும் சார். ஒன்றும் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். இப்போ ஒரு 6 மாதம் எனக்கு எந்த சளியும் முடியல, உடம்பு நல்லா இருக்கும். ஒன்றுமே கிடையாது சார். வரவங்கெல்லாம் குளிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சார், குளிச்சுட்டு போவாங்க. ஆமாம் பாருங்கள் சார். ரொம்ப கூலிங்காக இருக்குது சார். ஆமாம் சார், கூலிங்காக தான் சார் இருக்கும். இவ்வளோ வெயில் நாள்லேயும் டெம்பரேச்சர்லேயும் கூலிங்காக தான் சார் இருக்கும். இது வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, அருவி மாதிரி. அது எதுக்குனாக்கா வந்து நீங்கள் வந்து பாடி பெயின் இருக்கும், இங்கே இருந்து சார், இங்கே இருந்து உங்கள் பாடி பெயின் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பாடி பெயின் வந்து உங்களுக்கு ரிலீஃப் பண்ணிட்டு சார். ப்ரெஷர் அதிகமாக கிடைக்கும். மேலே வந்து அகலமாக இருக்கும், கீழே வந்து ஒரு பாயிண்ட் வருது, ப்ளஸ் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸு ரெண்டும் சேர்ந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக கிடைக்கும் சார். இது என்ன சார் புது டிசைன்? ஆமாம் சார். இது வந்து இந்த ஹோல் வீட்டுக்கும் வந்து பவர் வந்து நானே வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கேன் சார். ஆமாம் சார். ஏற்கனவே நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது +2 படிக்கும்போது பண்ணேன் சார் நான். அப்புறம் நான் விட்டுட்டேன். இதை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிச்சு நிறைய பண்ணுறாங்க. இது என்னென்னாக்கா வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியை வந்து கைனெட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது எப்படின்னாக்கா வந்து 3 HP மோட்ரு, அது வந்து ப்ளைவெல்லில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ப்ளைவெல்லில் வந்து அப்புறம் வந்து டைனமோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஃபஸ்ட்டு வந்து இபி கனெக்ஷன் வந்து இன்புட் கொடுத்துட்டோம்னாக்கா, ஒரு இன்புட் கொடுத்து முடித்த உடனே அது என்னன்னாக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் வந்து 1440 RPM வந்து சுற்ற ஆரம்பித்தேன் சார். சுற்ற உடனே அது வந்து டைனமோவில் கனெக்ட் பண்ணுறதுனால அதுவும் வந்து 1440 RPM சுற்ற ஆரம்பிச்சிடும்.
சுத்த உடனே அதில் வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சார். நான் கீழே வச்சுக்கிற மோட்ரு வந்து 3 HP மோட்ரு, மேலே இருக்கிற டைனமோ வந்து 15 kV. அதில் வந்து கரண்ட்டு அபரிதமான 15 kV உற்பத்தி பண்ணோடனே 3 HP கரண்ட்டை மட்டும் அந்த மோட்டர் எடுத்துக்கணும். மீதி கரண்ட்டை வந்து ஹோல் வீட்டுக்கு சப்ளை பண்ணும் சார். இப்போ ஹோல் வீட்டுக்கு சப்ளை பண்ணும்போது 24 மணி நேரம் கரண்ட்டு கொடுக்கும், நோ எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் இது ஓகே அப்படின்னு ஆயிடுச்சுனாக்கா இது வந்து கூடங்குளமோ, நீர் மின்சக்தி, அனல் மின்சக்தியோ, காற்றாலையோ, சூரிய வெப்பத்தகடோ எதுவுமே தேவையில்லை சார். வீட்டுக்கு வீடு ஒன்று பண்ணிட்டா வேலை முடியுது சார். பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய மனைவி மேலே வச்சுருந்த ஒரு உண்மையான ஒரு அன்பை நீங்கள் கோட்டையாக இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. பல லட்சம் பேர் உங்களை இன்றைக்கி பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. உண்மையாக நீங்கள் வந்து உங்கள் மனைவி பேரில் வச்சுருந்த ஒரு உண்மையான ஒரு பாசத்தை நீங்கள் இந்த உலகத்துக்கு காட்டிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் அவங்க சொல்லுங்கள், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சொந்தமாக ஒரு வீடு கேட்டேன். வீடு இல்லை, உனக்கு அரண்மனையாக கட்டித்தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 வருஷம் எடுத்துக்கினார் இது கட்டுறதுக்கு. இப்போ இதை வந்து கோட்டை வீடுன்னு சொல்கிறாங்க. இது இங்கே எல்லா அம்சமும் இருக்கும். அதாவது அரண்மனையில் இருக்கிற அத்தனை வசதிகளும் இதில் இருக்குது. கலவையை கலந்து தான் கட்டுவாங்க. அதுபோல் இது கலவை கூட கலையும் கலந்து கட்டியிருக்காரு. ரொம்ப ஒவ்வொரு இடமும் அனுபவிக்க வேண்டிய இடம், மற்றவங்களும் பார்க்க வேண்டிய இடம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இங்கே வாழறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். என்னம்மா படித்தவர், நீங்கள் ஒரு MBA படிச்சிருக்கீங்க. எப்படி நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்தீங்க? இந்த அளவுக்கு உங்கள் மனசில் அவர் எப்படி பிடிச்சார்? படிப்புக்கும் திறமைக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் இயற்கையிலேயே அவருக்கு ரொம்ப அறிவு. அதை நினச்சி ஆச்சரியப்படுவோம். அப்பப்போ அவர் வந்து நிரூபிப்பார். இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எந்த கணினி உதவி இல்லாமல் தான் இந்த பில்டிங் கட்டணுது. வெறும் சார்ட்டு பேப்பரு, பென்சிலு, ஒரு ரப்பர், அவ்வளோதான் இது கட்டுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணது. அந்த அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்குது. அதை நினச்சி அப்பப்போ நான் வியப்பேன். அவர் வந்து 10வது படித்தவர் இல்லை, ஒரு விஞ்ஞானி தான் நீங்கள் கரம் படிச்சிருக்கீங்க. ஒரு விஞ்ஞானி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதுவே ரொம்ப பெருமை தான். அதான் ஜென்மன்னுவாங்க. ஒருவேளை இவர் வந்து ஷாஜகானோட மறு ஜென்மமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நான் அதுதான் ஃபீல் பண்ணுறேன். வாழும் ஷாஜகான் மும்தாஜ் நீங்கள். தேங்க்யூ சார். சார், நீங்கள் உங்கள் மனைவியை, அதாவது உங்கள் மனைவிக்காக நீங்கள் வச்சுருந்த அன்பை வந்து இந்த உலகத்துக்கு காட்டிட்டீங்க. இந்த உலகமே பாராட்டுது. அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்க காட்டிட்டீங்க. இந்த காலத்தில் நீங்கள் இது வரவேற்கத்தக்கது. உங்களுக்கு கவிதைலாம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் சொல்லுங்களா கொஞ்சம்? கவிதை. சரிங்க சார். இன்றைக்கி அமாவாசை இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் சார். நிலவே, உன்முகம் பார்க்க ஆசைதான், என்ன செய்ய, என்னவள் அருகில் இருந்ததால் இன்று நீ கருத்தவளானாய். நன்றி சார். சென்னை டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்களுக்கு இன்னும் பாராட்டுகள் குவிய உங்கள் உதவி அவசியம் தேவை. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சி. அவங்களுக்கும் எங்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கனகவேலு. இந்த வீட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து உதவி பண்ணாலும், பில்டிங் லெவலில் சந்தேகமோ உதவியோ வேணாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், கொடுப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடுலாம் எதாவது கட்டணும்னாக்கா, அரண்மனையோ கோட்டையோ சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து திரைப்படத்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் இருந்தேன், எதை செய்யணும்னாலும் நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் லெவலில் செஞ்சு கொடுப்பேன் சார். சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் வாங்க. நான் கட்டின வீடுன்னு கேள்விப்பட்டாலே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பரு இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து நேரடியாக வந்து என்னுடைய சொந்த வீட்டை கட்டித்தர மாதிரி உங்களுக்கு நான் வீடு கட்டித்தரேன். நன்றி, வணக்கம்.